ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இதே நம்பர் தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். இந்த ரவுண்ட் நெக்கில் தான் நான் இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 லைனில் ஜரி த்ரெட்டில் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, கோல்டு கலர், டல் கோல்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆன்டி கோல்டு வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஆனால் வந்து கோல்டு கலர் மட்டும் வேண்டான்னு சொல்லியிருந்ததுனால நான் வந்து டார்க் பர்பிள் கலர்லேயே வந்து சுகர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கலரில் ஆட் பண்ணால் கொஞ்சம் தெரியாதுன்றதுக்காக கொஞ்சம் டார்க்காக யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு லைன் மட்டும் இந்த கலர், நிறைய இந்த கலர் யூஸ் பண்ண சொன்னதுனால இந்த கலரில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பீடாக கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கோல்டு கலர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது வந்து எப்படி வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறதுன்னு தெரியல, அது வந்து கரெக்ட் மெத்தட் யூஸ் பண்ண தெரியல, அது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி நான் ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. ஆன்லைன் ஆரி கிளாஸில் வந்து 100+ ஸ்டிச்சஸ்ஸு, 5 டைப்ஸ் ஆஃப் நெக் வேரியேஷன், அதுக்கப்புறம் வந்து 2 ப்ரைடல் ப்ளவுஸு, ஸோ எல்லாமே வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் அதிலே நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆரி மெட்டீரியலும் செல் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி மெட்டீரியல், ப்ரூச் ஒர்க் மெட்டீரியல்லாம் செல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் வந்து ஒரு லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஃபுல் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1/2 இன்ச் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் வந்து 1/2 இன்ச்சாக வந்து டிவைடேட் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபுல்லாமே 1/2 இன்ச்சாக டிவைட் பண்ணுங்கள். அது எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சாக் மார்க்கர் எடுத்து நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. வித்து வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1/2 இன்ச்சு தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச்சாக ஃபுல்லாக வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கர்வ் வரும்போது அந்த நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போடுறீங்க, வேறு எந்த ஷேப்பில் போடுறதா இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேப்பை வந்து திருப்பிக்கணும். அது மாதிரி திருப்பாமல் விட்டுட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். ஸோ நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம 0.5 இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எதுக்கு 0.5ஆக நம்ம டிவைட் பண்ணணும், அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம இன்ட்டு மாதிரி கொடுக்கணும், ஒரு பாக்ஸில் வந்து ப்ளஸ் மாதிரி கொடுக்கணும். இது எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா, ஜம்கி வந்து கரெக்டாக அந்த இன்ட்டு மார்க்லேயும் ப்ளஸ் மார்க்லேயும் நேராக வந்து நம்ம ஜம்கி ஒர்க் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு மார்க் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலாம். இப்போ இது போடும்போது நமக்கு வித்தோட அளவு வந்து மெஷர்மெண்ட் மாறலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு நம்ம இன்ட்டுவும் ப்ளஸ்ஸும் கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ டேப் எடுத்து நம்ம வந்து அளவு கரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.5 இன்ச், அதாவது 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வித்துக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு 1/2 இன்ச், 1/4 இன்ச் வந்து 1 இன்ச்சுன்னு சொல்லி விற்று வைக்கிறோன்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போ 1/2 இன்ச் வித்து வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி வித்துக்கு வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன அப்ளை பண்ண போகிறோன்னா, நக்ஷி ஜர்தூசி தான் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு சதுரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த நீடில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சுகர் பீடு வந்து உள்ளே போகிற அளவுக்கு அதோட அந்த த்ரெட்டு நுழையிற இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, போகாது ஒவ்வொரு நீடியில். ஸோ சைஸ் வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுகர் பீடுக்கு தகுந்த மாதிரி சைஸில் உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ட்டு மார்க்கில் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டிவைட் வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படின்னா,
இப்போ சென்டரில் எடுத்து அடுத்த சென்டரில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த இன்டூ மார்க் போட்டிருக்க அந்த கோடு வந்து சென்டரில் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியே நம்ம போட்டிருக்க போகிறோம். ஸோ இது வந்து லேசி டைஸி ஸ்டிச்சு தான். ஸோ நார்மலாக த்ரெட் ஒர்க்கில் எப்படி லேசி டைஸி போடுவோமோ ஸோ அதே மெத்தடில் தான் ஜர்தூசிலேயும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுகர் பீட் ஒரு ஜம்கி வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அந்த இன்டூ 1+ வந்து கொடுத்தது ஜம்கிக்கோசரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஜர்தூசி எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரியே சென்டர் பாயிண்டில் லாக் பண்ணுறோம். ஸோ லாக் பண்ணும்போது த்ரெட்டையும் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப லாங் த்ரெட்டை எடுத்திங்கன்னா இல்லை சிக்கு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே எடுத்துட்டு அதுக்கு இந்த சைடு அதுக்கு வெளி சைடில் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு ஜம்கி வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரியே 4 சைடும் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடும் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த த்ரெட்டை அப்பப்போ நாட் போட்டு கட் பண்ண தேவையில்ல. அப்படியே கண்டினியூவாக இன்ட்டு ஃபுல்லாகவுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்காக மட்டும் ஒரு 3 லேயர்ஸ் மட்டும் நான் வந்து இதே த்ரெட்டில் நான் கொடுக்குறேன் கண்டினியூஸாக. ஆனால் நீங்கள் இந்த இது ஃபுல்லாகவுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் கண்டினியூஸாகவே. ஸோ இதே மாதிரியே இன்ட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த இன்ட்டு போட்டிருக்கோம் அந்த கோடு வந்து நமக்கு சென்டரில் இருக்க மாதிரி நம்ம லேசி டைஸி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே இது ஃபுல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக காட்ட முடியாதுன்றதுக்காக இப்போ ஒரு 3 லேயர்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் கலர்லாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ கலர்ஸும் ஷேடு வந்து போகாது. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் டார்க் பர்பிள் ஒன்று ப்ரௌன் கலர் ஷேட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த 2ஐயும் வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை வந்து 6 ஸ்டாண்ட்ஸை வந்து நீடியில் கோர்த்து அதை வந்து மடித்து நாட் போட்டோம்னா நமக்கு 12 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும், ஸ்டாண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு சென்டரில் கோடு வந்தது இல்லையா, அதுக்கு நேராக வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து டபுள் ஷேடடில் இருக்கிறதுன்றதுனால நான் இந்த டபுள் ஷேடட் 2 கலருமே எடுத்து 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அந்த 6 வந்து 12ஆக மடித்து நாட் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த கையில் வந்து ஒரு விரலில் பிடிச்சோம்னா தான் நமக்கு அந்த நாட் நல்லா விழும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இழுத்த மாதிரி விடணும். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஒர்க்கு வந்து அதிகங்க. அதனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த இன்ட்டு போட்டிருக்க அந்த ஜர்தூசிக்கு சென்டரில் வந்து நம்ம சுகர் பீட் வைக்கிறோம். இது வந்து ஆன்டிக் கலர் தான். அதுக்கு சென்டரில் இருக்கிறது மட்டும் டல் கோல்டில் வந்து 2 mm பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கண்டினியூவாகவே கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம எப்போவுமே நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் போடுறோன்னா அதுக்கு சேம் கலரில் நம்ம சுவிங் த்ரெட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அந்த ப்ளஸில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ப்ளஸ்க்கு நடுவில் சென்டரில் வந்து ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு லாக் செயின் கொடுத்து அதை பேக் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஜம்கி 3 வந்து ஆன்டிக் கோல்டு கொடுத்து சென்டரில் அப்படியே கண்டினியூவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 mm டல் கோல்டு கொடுத்து மறுபடியும் லாங் அண்ட் லாக் கொடுத்து பேக் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஜம்கி வித் 3 ஆன்டிக் பீடு வந்து கொடுத்து லாக் பண்ணி அப்படியே கொண்டு வரும்போது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு
இப்போ வந்து அந்த இன்ட்டுக்கு நேரா அந்த கேப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நேருக்கு வந்து ஒரு லாக் செயின் குடுத்துட்டு, இப்போ ஒரு ஜம்கி வித் 3 சுகர் பீட் வந்து ஆன்டிக் பீட் குடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கன்டினியூவா குடுத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த எக்ஸஸா ஒரு லாங் அண்ட் லாக் குடுக்கறது. ஒவ்வொன்னுத்துக்கும் நாட் போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அப்படியே கன்டினியூவா நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தான். கன்டினியூவா கொண்டு வந்து ஒரு லாங், ஒரு லாக் வந்து குடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஜம்கி வித் 3 சுகர் பீட் வந்து கொடுத்து இப்போ ப்ளஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டிச் கொடுத்து அங்கே வந்து லாங் அண்ட் லாக் செயின் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கலர் டார்க் பர்பிள் கலர் வந்து 2 பீட் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி ஆன்டிக் பீடு 2 பர்பிள் கலர் பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி லைன் வைஸாக 4 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நீடில் ஒட்டுக்காவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம லாங் அண்ட் லாக் செயின் கொடுத்துட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே கண்டினியூவாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு லாங் ஒரு லாக் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு செட் அப்படியே போட்டுக்கலாம். இப்போது ஒரு லாங் ஒரு லாக் கொடுத்து அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு செட் வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்து பக்கத்தில் போகுது செயின், அப்படியே வந்து ஒரு லாங் ஒரு லாக் கொடுத்து இப்படியே நீங்கள் கண்டினியூவாக கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் அங்கங்கே எண்டு நாட் போடணுன்னு அவசியமே இல்லை. த்ரெட்டை வந்து கண்டினியூஸ்லி அப்படியே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் போட்டு கடைசியாக இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளவர் முடிக்கும்போது தான் நம்ம எண்டு நாட்டே போடுறோம். ஸோ இப்படி போடும்போது நம்ம ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ போட்டதையே தான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். 2 ஆன்டிக் பீட் சென்டரில் வந்து 2 mm பீடு வந்து டல் கோல்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் 2 பீடு கொடுத்து லாக் பண்ணியாச்சு. இப்போது சென்டர்லேருந்து ஒரு லாங் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு ஒரு ஜம்கி 3 வந்து ஆன்டிக் பீட் கொடுத்து அப்புறம் சென்டரில் 2 mm பீட் கொடுத்து ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் அப்படியே கண்டினியூவாக கொடுத்து அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஜம்கி 3 வந்து ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு ஸோ அதே மாதிரியே கண்டினியூஸ்லி நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அந்த த்ரெட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே கொடுத்து கடைசியாக நம்ம எண்டு நாட் போடுறோம். ஸோ இவ்வளோதாங்க. இதே மாதிரியே நம்ம வந்து பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு ஃபுல்லாமே நம்ம போட்டேன், அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளஸ்ஸை வந்து போட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். அங்கங்கே வந்து 3 புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான் 2 அந்த பார்டருக்கும் வந்து நான் இன்ட்டு அண்ட் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த பார்டர்லேயே அந்த செக்குடு இருந்ததுனால நான் அதுலேயே வந்து அந்த சுகர் பீடியும் டார்க் பர்பிள் கலர் கொடுத்து சென்டரில் வந்து நான் வந்து 3 டாட்ஸ் மாதிரி புட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டு உங்கள் கஸ்டமருக்கு கொடுங்க. அப்படிலாம் நீங்களும் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.